காலை வணக்கம். இப்பொழுது நமது விழா தொடங்குகிறது. வரவங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நேரம் ஆகிறதுனால நம்ம இதை பிகின் பண்ணுறோம். சரியா? முதலில் இறை வணக்கம், தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மதிச்சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனெங்கே தமிழனெங்கே உன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. விழா இனிதை தொடங்க இருக்கிறது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா. வரவேற்புரை திரிபுர சுந்தரி. அனைவருக்கும் வணக்கம். நான் திரிபுர சுந்தரி. இந்த பள்ளியில் எஸ்எஸ்எல்சி முடித்த வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திரிபுர சுந்தரி. நான் இந்த பள்ளியில் 1976 செட்டு. நாங்கள் எல்லாரும் இப்போ இங்கே குழுமி இருக்கோம். இன்னைக்கு வயசு எல்லாருக்கும் எவ்வளவு? அதே தான் 16. ஓகே. அதில் அதனால எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வயசு குறைஞ்சிருச்சு இன்னைக்கு. we go back to 1976. எல்லாரும் அப்படி பார்க்குறதே ஒரு சந்தோஷம் இல்லையா? அதனால் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அருள்மொழிகிட்ட பேசினேன், ஏதோ சாமி கும்பிட்றோம் வரேன் அப்படின்னா. இன்னைக்கு புரட்டாசி சனிங்கிறதுனால கொஞ்சம் அதில் கொஞ்சம் பேர் பின்தங்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் வர சொன்னேன். எப்படி தலை காமிங்க, இப்போ ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு. என்ன இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த ஸ்கூலில் நான் தொடர்பு 2021 மறுபடியும் தொடர்பில் இருக்கேன். நம்ம பாபு தலைமை ஆசிரியர் அவர்களோட இந்த ஸ்கூலுக்கு ஒவ்வொரு வருஷமும் +2 டாப்பர்ஸ் 3 பேரை செலக்ட் பண்ணி நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் அமைப்பு, பிஎஸ்என்எல்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க ஒரு ட்ரஸ்ட் அமைப்பு நடத்துகிறோம். அதில் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பரிசு கொடுக்குறோம். அது 4 வருஷமாக, இப்போ 5ஆவது வருஷம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஒவ்வொரு வருஷமும் நான் இந்த ஸ்கூலில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வருவேன். அதனால் ஜூன் மாதம், ஜூலை அல்லது வர்றதுனால எனக்கு இது திருப்பி வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்க வழியாக ரொம்ப நாள் கழித்து வர மாதிரி தெரியல. எல்லாரும் சேர்ந்து இந்த நாளை கொண்டாடுவோம், நம்மளுடைய ஞாபகத்தில் பொறித்து வைத்துக் கொள்ளுவோம். உங்களை எல்லாம் பார்த்தது சந்தோஷம். ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆசிரியர் பெருமக்கள் மெனக்கெட்டு எல்லாரும் வந்ததுக்கு மிக மிக நன்றி. ஏன்னா நாங்கள் வர்றதே ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப நன்றி. இதை உங்களால் இது எங்களுக்கு இன்னும் சிறப்பு, இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பானதாக மாறுகிறது. அப்பா இன்னமா அப்பா 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 நான் சொல்லிட்டா டீச்சருங்க. அப்பா ஒரே நிமிஷம் அப்பா. இருடி ஒரு நம்ம டீச்சரு மேக்ஸ் இங்கே பாரு, இப்பெல்லாம் அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க குத்தன்னு சொல்கிறாங்க. எங்களெல்லாம் யாருமே அடிக்கலை, சொல்கிறதா சொல்லுவாங்க. அப்படியே நாங்கள் அடுத்த நிமிஷம் படிக்கவே மாட்டோம். போய் கணக்கு டக்குன்னு போட்டு ஸ்டண்டம் எடுப்போம். அவர் நம்ம டீச்சர் இருந்ததுனால எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியம் இருந்தது. ஓடு விஜயலட்சுமி ஓடு, எல்லாரும் ஓடு, கண்மணி ஓடு, சுகந்தி ஓடு எப்படிப்பாங்க. அந்த பிடி டீச்சர் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நம்மளால அவங்க எக்ஸசைஸ் ஆகி அவங்களால நாம் இன்னைக்கு பெரிய பெரிய லெவலில் இருக்கிறோன்றத உண்மையான கருத்து. காமெடியாக்க சும்மாவே சொல்லக்கூடாது. ஆரம்பத்திலிருந்தே அந்த ஆஃபீஸுக்கு அதுக்கு நடந்தே நம்மளை நடக்கடிச்சு பழகிருக்காங்க. அதாவது வண்டியிலே போங்கடி அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. நம்மளை ஒரு திறமையான ஆளாக ஆக்குனவங்க. அவங்க மறக்கவே முடியாது. நம்ம சுந்தர சிரிச்சவங்க தான் வாழ்க்கையில சிரிக்காம இருக்கவே மாட்டாங்க. ஆனா சிரிச்சியும் கூட மக்களுக்காக, குழந்தைங்களுக்காக, எங்களை குழந்தைங்கன்னு தான் நினைப்பாங்க. சிரிப்பான சிரிப்பு தான். அப்படி சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுத்தது என்னால் மறக்கவே முடியாது. படிக்கவே மாட்டேன் நானெல்லாம். ஆனால் மார்க் வந்துடும். எங்கேருந்தா வருமா தெரியல. சயின்ஸ் டீச்சர் இருக்காங்களே,
ஒரு தடவை கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க. அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தோம்னா அடுத்த நிமிஷம் நானும் புத்தகத்தை தொடவே மாட்டேன். எல்லாருமே தொட மாட்டாங்க. சயின்ஸில் சென்டர் எடுப்பாங்க எல்லாருமே. நம்ம டீச்சர் இருக்காங்களே அமைதியாக அந்த கணக்கு போடுவாங்க பாரு, ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னுமே என்னால் மறக்க முடியல. அந்த நினைவுகள் வந்து இன்னுமே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த ஒரு தடவை தான் சொல்லி தருவாங்க. அடுத்த நிமிஷம் நமக்கு எப்படி தான் பதியுதுன்னு தெரியல. இப்போல்லாம் பிள்ளைங்க 2வது தடவை 3வது தடவை அதெல்லாம் இல்லை, ஒரே தடவை தான் சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி பத்மா டீச்சர் இருக்காங்களே, சிரிச்சிலே வருவாங்க, இப்படின்னே வருவாங்க, சிரிச்சு இருப்பாங்க. அவங்க எடுத்த சப்ஜெக்டு யாருமே படிக்கல. எங்கள் செட்டில் யாருமே படிக்காமே இன்னைக்கு பெரிய பெரிய லெவல் இருக்காங்க. என் ரத்தனகுமாரி சொல்லுவா, என் தங்கச்சி சொல்லுவா, எல்லாம் டீச்சர்டையும் படித்தேன், நல்ல மார்க் எடுத்தேன். அவள் பிள்ளை இன்னைக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகி ரயில்வே டாக்டர் ஆகி அவங்க ஃபேமிலியே ட்ரெயின் ஃப்ளைட்டு எல்லாம் ஃப்ரீ. இன்னைக்கு மினிஸ்டர் கூட ஃப்ளைட்டு கிடைக்குது எனக்கு தெரியாது. உலக அளவில் எங்கே வேணாலும் போகலாம். அது இந்த டீச்சருக்கு எல்லாத்துக்கும் பெருமையாக சொல்லிக்கிறேன். இவங்கிட்ட ஆமாம், அவங்க இல்லைன்னா சத்தியமா நாங்கள் நிற்கவும் முடியாது. இன்றைக்கி அவள் இன்னும் கல்யாணம் ஆகலை, 26 வயசு ஆகுது. அவள் டெல்லியில் அவ்வளோ பெரிய டாக்டர்ப்பா, உலகமே சுற்றிட்டு வந்துட்டா. ஃப்ளைட்டு தான் ஃப்ரீ, குடும்பத்துக்கே ஃப்ரீ, ட்ரெயின் தான் ஃப்ரீ, ஏசி தான், பெரிய பெரிய ஆஃபீஸராங்களே. இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்ததுனால என்னால் அதை வந்து சந்தோஷத்தில் எனக்கு கண்ணில் தண்ணி வருதுப்பா. ரொம்ப நேரம் நான் பேசுனா நான் அழுதுருவேன். அதனால் நான் சத்தியமாக நான் கண்டிப்பாக உட்கார முடியாது சுமதி. இன்றைக்கி வந்து அவங்களால தான் இன்றைக்கி இவ்வளோ பேரும் புகழோடு வாழ்கிறது காரணமே அவங்களால தான். ஆனால் வந்து நமக்கு அன்றைக்கி சாப்பாட்டுக்கு வசதி இல்லைனாலும் அதெல்லாம் அந்த கவலையெல்லாம் மறந்துடும். உள்ளே வந்துட்டாவே சரி, அந்த ஆனந்தம், அந்த சிரிப்பு. நம்ம படிக்கும்போது 9th படிக்கும்போது தான் பத்மா டீச்சருக்கும் கல்யாணம். அந்த பத்மா டீச்சருக்கும் கல்யாணம். கேளு டீச்சரு, நீங்களே சாரை கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா டீச்சர், அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வருவாங்க. எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்து இப்படி நின்றுக்கிட்டாங்க. உண்மையாலுமே நான் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்கள மறக்கவே முடியாது. வாழ்க்கையில் தெய்வங்கள் எல்லாருமே. அதேமாரி அந்த தெய்வங்களை நம்ம வந்து அவங்கள வச்சு கொண்டாடணும். அவங்களுக்கு நல்ல முறையில் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நம்ம வாங்கிக்கணும். இன்னும் மேல் மேலும் நம்ம வளரணும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்க வந்து நல்லா இருக்கணும். 100 ஆண்டு காலம் வாழணும், வளரணும், பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நம்ம டீச்சர்ஸ்களுடைய திருமணத்தை பற்றி சொன்னாங்க. அதில் முக்கியமான ஆள் யாருன்னா சிகாமணி தமிழம்மா. அவங்க மேரேஜுக்கு நாங்கள்லாம் போயிட்டு வந்து செம பனிஷ்மெண்ட்டு, யாரையும் உள்ள ஆலா பண்ண மாட்டேன்ட்டாங்க ஹெச்எம் டீச்சர்ஸும். அதனால் நாங்கள் வெளியே நின்றுட்டு இருந்தது எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம். அதுதான் எல்லா மேரேஜுக்கு நாங்கள் போயிருந்தாலும் சிகாமணி தமிழம்மா மேரேஜ் மட்டும் எங்களுக்கு மெமரபிளாக இருக்கும். தலைமை உரை என்கே வசந்தி ஆகிய நான் கண்டிப்பாக இங்கே பதவி பிரமாணம் எடுக்க நான் தயாராக இல்லை. தலைமை உரை என்பது எவ்வளோ சிரமமானது தலைமை புரிந்தவர்களுக்கு தான் தெரியும். அதுக்காக நான் சொல்கிறேன், என்னை படைத்து உயிர் தந்த இறைவனுக்கும் உடல் தந்த பெற்றோருக்கும் முகவரி தந்த சண்முகமையா அவர்களுக்கும் என்னுள் உயிர் மூச்சாய் இயங்குகின்ற என் அன்னை தமிழுக்கும் முதற்கண் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை என்பது எத்தனை சிரமமானது என்பது பொறுப்பு வகித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும். அது இங்கே இருக்காங்க 4-5 பேர். நம் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னை தெரியும். நமது தோழிகளுக்கும் என்னை தெரியும் என்பதற்காக நான் இங்கு ஒரு தொடர்பு பாலமாக தான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். சரியா? பசுமை நிறைந்த ஒரு நினைவுகளை மட்டும் இங்கே மன ஓட்டத்தில் ஓட செய்யும் பணியை மட்டும் நான் இங்கு செய்ய விரும்புகிறேன். இந்நிகழ்வை நடத்துவதற்கு உறுதுணை புரிந்த நமது இறையருளுக்கு மிகவும் நன்றியை தெரிவிக்க நாம் அனைவருமே கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் படிக்கும் காலத்தில் இப்பள்ளி சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் இயங்கிய ஒரே பெண்கள் பள்ளி என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் பள்ளியை திறம்பட வழிநடத்தி சென்ற நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் தலைவர் சண்முகமையா அவர்களுக்கும் இந்நிகழ்வை நிகழ்த்த அருள் புரிந்த இறையருளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நமது மேதக ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் நேரில் வந்து அழைக்கவில்லை என்று மனதில் கருத்தில் கொள்ளாமல் தொலைபேசி அழைப்பை மட்டுமே ஏற்று இங்கு வருகை புரிந்து நம்மளுக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு நமது மாணவியர் சார்பில்
நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலத்தில் நம்மை எல்லாம் ஆற்றுப்படுத்தி நெறிப்படுத்தி வழிநடத்தி சென்ற தலைமை ஆசிரியை செல்வி மு. ஜெகஜோதி அம்மையாருக்கு எங்களது பணிவான வணக்கமும் நன்றியும் நல்குவதில் கடமைப்பட்டுள்ளோம். நமது பள்ளி ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே எத்தனை சிறப்பானவர்கள் என்பது நமது பள்ளியிலே நாம் படித்த போதுதான் நமக்கு தெரியும். அதைவிட நாம் ஒரு ஆசிரியர் ஆனதுக்கு அப்புறம், நம்ம ஒரு பெற்றோர் ஆனதுக்கு அப்புறம், ஒரு பாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த சிரமங்கள்லாம் என்ன, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்தி கத்தி நம்மள, அவங்க உயிர் போற அளவுக்கு, உயிர் தண்ணி போற அளவுக்கு கத்தி கத்தி நம்மள வாழ்விச்சிருக்காங்கிறத நம்ம பெருமையா நம்ம செய்யணும். அதுலயும் பாத்தீங்கன்னா நமது பள்ளி ஆசிரியர்கள் நம்மை மேம்படுத்த பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. நாமக்கல் வட்ட அளவில் அரசு தேர்வுகளாகட்டும், போட்டிகளாகட்டும், விளையாட்டுகளாகட்டும், எந்த துறையிலும் நம்மை முன்னிலைப்படுத்துவார்கள். மாவட்ட அளவிலே நாம் சென்றா தேசிய மகளிர் வந்துருச்சா, ஐயோ அப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லா ஸ்கூலும் இருக்கும். நமக்கு எப்பயுமே போட்டியா இருக்கக்கூடியது குருசாமி பாளையம் செங்குந்தர் மகாஜன பள்ளி தான். அதை இங்க நான் தெரிவிக்கிறதுல சந்தோஷப்படுறேன். வாரம் வெள்ளிக்கிழமை கடைசி 2 பீரியடு மாஸ் ட்ரில் நடக்கும். மாஸ் ட்ரில், எக்ஸசைஸ். அதுல பாத்தீங்கன்னா நம்ம காலத்துல தான் ஜோனல் மீட் நடத்தணும். அந்த பெருமை நம்ம பள்ளிக்கு உண்டு. நம்ம காலத்துல நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பெருமை உண்டு. நமது மகளிர் பள்ளி ஆய்வின் பொழுது நமது பள்ளி மாணவியர் ட்ரில்ல கழட்டுவாங்க. எவ குண்டா இருக்க அவளை கீழே உட்காருடி, கீழே படுறி அப்படின்னு சொல்லி கடைசியா ஒல்லியா இருக்கிறவளை மேல ஏத்தி பிரமிடு செய்வாங்க பாருங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதுக்காக நமது ஆசிரியர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அதை விட ஒரு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, நமது பள்ளி ஆசிரியர்கள் கிரவுண்ட இறங்குவாங்க. அவங்க டென்னிக் ஆயிட்டு த்ரோ பால், வாலிபால் ஆடுறத அதை எல்லா வகுப்பு மாணவியரும் இருந்து கத்தி கத்தி நம்ம பேசுறது, ஏண்டி எங்களை கிளாஸ் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு நாமகிரிப்பேட்டை பள்ளியில எனக்கு கிடைச்சது. நான் கிரவுண்ட்ல இறங்குவேன். இறங்கி டென்னிக் ஆயிட்டு விளையாண்டா எல்லா பிள்ளைங்களும் அம்மா அம்மா அம்மான்னு கத்துங்க. நான் தமிழமா இருந்ததுனால எல்லா டீச்சர்ஸும் ஏங்கம்மா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, நீங்க கம்மனு கிரவுண்ட்ல இறங்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வேல்யூ எனக்கு அப்ப எனக்கு தெரிஞ்சது. அதை நான் இங்க தெரியும். அடுத்து இந்த இன்டர்கம் தொலைத்தொடர்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்பதான் அதிகமா நம்ம பரவிட்டு இருக்கு. கை விரல் நகத்துல நம்ம விரல் நுனியில் எல்லாமே வச்சுட்டு இருக்கோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இன்டர்கம் ப்ரோக்ராம் ஒன்று இருந்தது. அதை நம்ம தலைமை ஆசிரியர் ரூம்ல இருக்கோம். எல்லா கிளாஸ் ரூம்லையும் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு அவங்க தலைமை ஆசிரியர் ரூம்ல இருந்து நமக்கு கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு அருமையான நிகழ்வு நமது காலத்துல நமது பள்ளியில் நடந்தது அப்படிங்கிறத தெரிவித்துக்கிறேன். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம காலத்துல வார வகுப்பறை சுத்தம், உள் சுத்தம், வெளி சுத்தம், மாணவியர் சுத்தம், சீருடை, அடுத்து வெளியே சின்னதாக போர்டு கரும்பலகை சுத்தம், அதுக்கப்புறம் வெளியே ஒரு தோட்டம் போட்டு அதை மெயின்டைன் பண்ணுவோம். அதில் தக்காளி, கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை யாராவது ஏழை விட்டு அது பிள்ளைங்களுக்கு பென்சில், ரப்பர் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. LOE லைஃப் ஓரியன்டட் எஜுகேஷன் சொல்லிட்டு அது நமக்கு ஒரு பெருமையா இருந்தது. அதெல்லாம் நம்ம காலத்திலேயே நடந்திருக்குங்கிறத இங்க ஞாபகப்படுத்துறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நமது அந்த வீக்லி எண்ட் முடிஞ்ச உடனே அதுக்கு ஸ்க்ரூட்டினைஸ் பண்றதுக்கு வருவாங்க நம்ம டீச்சர்ஸ்ங்க. ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க. அந்த ஸ்டார் கிளாஸ் லீடர் போட்டுக்குவாங்க. அது அந்த வாரம் பூரா போட்டிருப்பா. அதனால அடுத்த வாரமும் அதே நாங்க வாங்கணும்னு ஒவ்வொருத்தையும் போட்டு செய்வாளுங்க. அது ரொம்ப ஸ்போர்ட்ஸிவா இருக்கும், நல்லா இருக்கும். அடுத்து நமது பள்ளியில மாணவியர் கூட்டுறவு சங்கம் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. நோட் புக்கு, பென்சில், ஸ்கேல் எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்குவோம். அந்த மாதிரி ஒரு நினைவும் இங்க இருந்தது. நமது ஆசிரியர்களினுடைய அன்பும் கனிவும் கண்டிப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கும். அதில் மட்டும்தான் நாம் உருப்பட்டோம் என்ற நினைவும் இப்பொழுது நமக்கு மிச்சமாகிக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை பயணங்கள், போராட்டங்கள், இதையெல்லாம் தாண்டி நாம் இங்கு கூடியிருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இதில் அனைத்து மாணவியரும் சேர்ந்துதான் செய்தமை தவிர யாருக்கும் தனிப்பட்ட முறையில் தேவையில்லை எதுவும். ஏனென்றால் இறையருள் என்று ஒன்று உண்டு. இறையருள் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம்.
அதுவே சத்தியம். அதனால அதை நம்ம பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான தகவல், பெற்றோர்களின் பேச்சை கேட்டு வாழ்ந்த கடைசி தலைமுறையும் நாம் தான். பிள்ளைகளின் பேச்சை கேட்டு வாழும் முதல் தலைமுறையினரும் நாம் தான். நமது பள்ளியில் அலுவலகத்தில் பணிபுரிந்த பழனிசாமி சார், ரைட்டர் சார் என்பவரையும், தங்கவே சார் என்பவரையும், திருமாமகள் அவங்க 3 பேரையும் நம்ம நினைவு கூறுவது இந்த இடத்தில் கண்டிப்பாக அவசியமாகிறது. இந்நிகழ்வினை நல்ல முறையில் நடத்த முழு ஒத்துழைப்பு கொடுத்த தலைமை ஆசிரியர் ஜே பாபு அவர்களுக்கும், உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், வருகை புரிந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த அனைத்து நல்ல இதயங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்நிகழ்வை பதிவு செய்த நாமக்கல் கிங் ஆர்ட்ஸ் கலை மற்றும் ஊடக தொடர்பு அலுவலர்கள், மதிய உணவிற்கு உதவி உள்ளங்களுக்கும் நன்றி. பள்ளி தூய்மையை செய்ய உதவி செய்த சதீஷ் ஐயாவிற்கும், NSS மாணவியருக்கும், நமது நந்தகுமார் அவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். வாய்ப்புக்கு நன்றி. இதுல முக்கியமா நம்ம நிறைய பேரை நம்ம சொல்றோம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறதுனால நம்ம முக்கியமான ஒரு சில தோழிகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். குறிப்பிட்டு சொல்றேன். ஏன் அப்படின்னா, அலைச்சல் கஷ்டப்பட்டு நம்ம கலெக்ட் பண்றது, அந்த மாதிரி பார்த்தா நமக்கு ஃபேஸ்லாம் மாறி இருக்கும். எல்லாமே இப்படி இருந்தவங்களா இப்ப இப்படி இருக்கும். அதான் உண்மையும் கூட. சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு நம்பர் எடுத்து அலைஞ்சு திரிஞ்சு செய்து கொடுத்த நமது தோழி திலகாவிற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. இது எங்க பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் சுய அறிமுகம்ங்கிறது நம்ம நேரத்தை பொறுத்து நம்ம பார்த்துக்கலான்றதுனால அதை கொஞ்சம் விட்டு வச்சிருக்கோம். அடுத்து இப்போ நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு மரியாதை செய்ய முடியும். யாரா பேச விருப்பப்பட்டா பேசலாம். இரண்டு நிமிடங்கள், 2 மணித்துணிகள் எல்லாருமே பேசலாம். அப்படியே மைக் வருது, அந்தந்த இடத்துலயே இருந்து பேசுங்க. என்னை பற்றி சொல்வதில் எனக்கு மிகவும் பெருமைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வேர் இந்த பள்ளிதான் என்பது முக்கியமானது. 73 நான் இந்த பள்ளிக்குள் நுழைந்தேன். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் தொடர்பிலே இருக்கக்கூடிய ஆள் அநேகமாக நானாகத்தான் இருப்பேன். நான் இங்கே SSLC முடிச்சுட்டு இதே பள்ளியில் பதிவரை எழுத்தரா 1981 ஜாயின் பண்ணி 2006 MA, MEd, MPhil, PhD எல்லா டிகிரி இங்கேயே வாங்கி முடிச்சுட்டு 2007 அரசு பள்ளிக்கு சென்று தமிழ் ஆசிரியையாக 10 ஆண்டுகள் பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்று, அதன் பிறகு ராசி கல்வியியல் கல்லூரியிலே 3 வருடங்கள் முதல்வராகவும் பணி செய்து இப்பொழுது எழுத்தாளராக வீட்டில் இருக்கேன். எனக்கு 2 மகள்கள், MTech ஒருத்தி, BTech ஒருத்தி, பேரன் 1 பேத்தி 1. இது எல்லாருக்கும் அறிமுகம் ஆயிட்டேன். நான் பெயர் திரிபுர சுந்தரி. ஒரு மகன் ஒரு மகள். பையன் SBIயில் இருக்கான், ஸ்டேட் பேங்க்கு. மருமகள் இந்தியன் பேங்க்கு. மாப்பிள்ளை டாக்டராக இருக்காரு. ஒரு பேரன் ஒரு பேத்தி. நான் ரிட்டையர்ட் பென்ஷனர். அதுதான் இப்போதைக்கு ரொம்ப ஹானரபிள். குட் மார்னிங் டு ஆல். என்னோட பேர் கண்மணி தேசிங்கராஜன். நான் இந்த ஸ்கூலில் தான் 76 6 to SSLC இந்த ஸ்கூலில் தான், நேஷ்னல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். நான் MA BEd முடிச்சிருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ். நாங்கள் ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கோம், க்ரீன் பார்க் ஸ்கூல், ஆத்தூர். எனக்கு ஒன்லி ஒன் சன், ஹீஸ் MBA. என்னோட டாட்டர் இன்லா MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். எனக்கு ஒரு பேரன். தே ஆர் ரன்னிங் த ஸ்கூல் வித் அஸ். ஐ ஹவ் ஒன்லி ஒன் சன். ஆத்தூர் கிரீன் பார்க். எது இல்லை, இந்த ஸ்கூல் நம்ம PT டீச்சரால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்.
Yes, encourage. This credit goes to Manimegalai teacher. Yes, yes, yes. கிரவுண்ட்ல இறங்குனீங்கன்னா கூத்தா இருக்குங்க. என் பெயர் நீலாவதி. நான் இந்த பள்ளியில் தான் படித்தேன். எனக்கு 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் மகன். மூவருக்கும் திருமணமாகி பேரப்பிள்ளைகள் இருக்கிறார்கள். 6 பேர் இருக்கிறார்கள். மற்றபடி அனைவரும் நலமாக உள்ளோம். இந்த கூட்டு சந்திப்பில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் ஆசிரியர்கள் சந்திப்பில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. என் பெயர் ஜி ராஜேஸ்வரி. 1976ஆம் ஆண்டு இந்த பள்ளியில் தான் எஸ்எல்சி படித்து முடித்தோம். இங்கே இப்போ காணகிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் நடத்திய டீச்சர்ஸ்களை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு ஒரே பையன், எங்கள் வீட்டுக்கார டெய்லராக இருக்காரு. என் பையன் வந்து அமெரிக்காவில் யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பேர ஒரு பேத்தி. எல்லாரும் கடவுள் ஆசீர்வாதத்தோட நல்லா இருக்கும். நான் வந்து சத்துணவு டீச்சரா ஏவி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 36 வருஷம் சர்வீஸ். என் பேர் திலகம். நான் இந்த ஸ்கூல்ல தான் 76ல் எஸ்எல்சி முடித்தேன். எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். என் பொண்ணு டாக்டரா இருக்காங்க, எம்பிபிஎஸ் டிஜிஓ. இவன் என் பையன். இவன் எம்ஏ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். சொந்தமா பிசினஸ் பண்றான். திரிபுர சுந்தரிக்கு வந்து கார் ஓட்டுறது இவன் தான் ஓட்டுவான். அப்புறம் நான் வந்து இந்த ஸ்கூல்ல படிக்கவும் எனக்கு வாட்ச டீச்சர்ஸுங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைய இங்கே தான் படிக்கணும்னு எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் வந்து சண்டை பண்ணி என் பிள்ளைய கொண்டு இங்க சேர்த்துனேன். அதனால என் பிள்ளை இன்னைக்கு டாக்டரா இருக்கா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லீலாவதி. நான் வந்து சத்துணவு டீச்சரா 36 வருஷம் வேலை செஞ்சேன். எனக்கு ஒரே ஒரு சன்னு. அவன் இப்போ அமெரிக்காவில் வேலை பார்க்குறான். அவனுக்கு 2 பசங்க. இப்போ +1 போகிறான் பையன். பேரன், சின்ன பேரன் 7th. எல்லாம் நல்லாயிருக்கும். ஆசிரியர் பெருமக்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அது நான் சுத்தமாக இல்லை. அவங்களோட எனக்கு அவங்களோட டியூஷன்லாம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நான் ஒரு இவளை சொன்னது தான், சிகமணி டீச்சர் விட்டு திருமணத்துக்கும் அப்படியே நாங்கள் 3-4 பேர் சேர்ந்து இன்னொரு பக்கமும் போனதுக்காக எங்கள் தலைமை ஆசிரியர் ஜெகஜோதி முருகையா மறக்கவே முடியாது. ஸ்ட்ரிக்ட்டு இருந்தாலும் அவங்கக்கிட்ட பயந்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வராமல் ஒரு 4-5 மாதம் நான் நீட்டி விடுப்பில் போயிட்டேன். ஆனால் மேக்ஸ் பத்மாவதி டீச்சர் எனக்கு நல்லா இந்த மேக்ஸு அப்போ தான் அவங்க கல்யாணம் ஆன புதுசு. அவங்க வீட்டுக்காரரு வஜ்ரவேல் வாத்தியார், அவரெல்லாம் மறக்கவே முடியாது. இங்கிலீஷ்னா என்னன்னு எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் அவர் தான் எனக்கு டியூஷன் எடுத்தார். ஏதோ இங்கிலீஷ்க்கு அவர் நான் எடுத்துறேன் விடு அப்படின்னு. இங்கிலீஷில் இலக்கியம் கிராமர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கிராமர்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்து இங்கிலீஷில் என்ன சொல்ல வச்சவர் அவர் தான். அவன் ஒவ்வொரு டீச்சருமே, சயின்ஸ் டீச்சர் ஒவ்வொருத்தருமே எனக்காக நின்று அந்த எஸ்எஸ்எல்சி என்ன நல்ல கோர்ஸ் வந்து 396 வாங்கினேன். நான் 6 மாதம் நான் டிஸ்கண்டினியூ இருந்தாலும் நான் அந்த படித்து பாஸ் பண்ணி இந்த வேலைக்கு போய் பையனை எம்சிஏ படிக்க வச்சு அமெரிக்காவுக்கு இன்னைக்கு அனுப்புறதுக்கு காரணம் எல்லாமே எங்கள் ஆசிரியர் பெருமக்கள். அவங்க நீடு ஓலி வாழணும், இன்னும் 100 வயசு வரைக்கும் அவங்க வாழணும்னு வாழ்த்தி எங்கள் அண்ணா டாக்டர் கேவி ஆசை தம்பி, அவங்க பசங்க 2 பேருமே எம்டி தான், அமெரிக்காவில் இருக்காங்க. ஒருத்தர் சேலத்தில் இருக்காங்க. கேவி அறிவழகின்னு அக்கா, அவங்க வந்து டீச்சருங்களோட கிளாஸ்மேட்டுங்க. கிளாஸ்மேட்டுங்க. நாங்கள் 5 பேர் சிஸ்டர்ஸ், எல்லாருமே இங்கே தான் படித்தோம். இன்னொன்று சண்முக செட்டியார், அந்த ஐயாவை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா டெய்லரு. பணம் எல்லாம் கட்டுறதுக்கு வசதி கிடையாது எங்களுக்கு. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க கிளாஸ்ல வெளியே நிற்போம், வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிப்போம், ஒட்டி உன்னையும் வெளியே அனுப்பிட்டாங்களான்னு. எல்லாம் ஒவ்வொருத்தி வெளியே நின்று எல்லாம் இருப்போம். அப்போ அப்பா சொல்லுவாரு, போய் அவரை பாருன்னு. ஐயா வந்து பருப்பு மண்டியில் ஏத்தாப்புல உட்காந்துருப்பாரு. போய் ஐயா பீஸ் கட்டல என்ன உள்ள எந்த கிளாஸ் எதை கேட்பாரு, எந்த கிளாஸ் போ நான் சொன்னேன்னு சொல்லி போயிடு அப்படிம்பார். இப்படிதான் நாங்கள் எஸ்எஸ்எல்சி முடித்தேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு அப்போ வசதி இல்லை. எங்கள் அண்ணா டாக்டருக்கு படிக்கிறாரு, இன்னொரு அக்கா படிக்கிறாங்க. கட்டவே இல்லையா, எல்லாம் சண்முக செட்டியார் தான் கட்டினாரு. எங்களுக்கு ஐயா தான் கட்டினாரு. அவரு தான் சேர்மேன், அவரு தான் கட்டினாரு. ஒவ்வொரு வருஷமும்
வெறும் 36 ரூபாய் 30 ரூபாய். அதே எங்களை ஏன்னா நாங்கள் 7 பேர் குழந்தைங்க, அதெல்லாம் தாண்டி எங்களை இன்னைக்கு நல்வழிப்படுத்தி இந்த அளவுக்கு எங்களை கொண்டாந்து உயர்த்தி வச்சது எங்கள் டீச்சர் பெருமக்கள் தான். தாய் தந்தையாக இருந்தாலும் அதே மாதிரி சேர்மன் ஐயா அவர்களுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லி என் தோழிகளை சந்திக்கும் போது கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி அவ சொன்ன மாதிரி தான். 16 வயசுக்கு நாங்கள் போயிட்டேன். 16 வயசு தான் நாங்கள் இப்போ அப்படித்தான் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் மனதளவில். நீங்களும் எல்லாம் என் தோழிமார்களும் எல்லாம் நீண்ட ஆயுளோட சீரும் சிறப்புமா நோய் இல்லாம நொடி இல்லாம குழந்தைங்களோட நல்லா வாழ்க வளமுடன் வாழ்த்தி முடிச்சு கொள்கிறேன். அடுத்து நான் கலைவாணி 76ல் இங்கே எஸ்எல்சி முடித்தேன். நிறையா சுகம் துக்கம் எல்லாம் அனுபவிச்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு திலகம் வந்து சொன்னாங்க இது மாதிரி எல்லாம் ஸ்கூல் டீச்சர் இவங்களாம் வர்றாங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தேடுனா கூட இந்த அளவுக்கு அமையாது. இந்த அளவுக்கு டீச்சருங்கெல்லாம் பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. இது எனக்கு இவங்களெல்லாம் பார்த்ததே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். இங்கே வந்தது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. எனக்கு ஒரு பையன் பொண்ணு 2 பேரும் எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டாங்க. வேலைக்கு இன்னுங்க இதாகல. மேரேஜ் ஒன்று ஆயிடுச்சு, ஒன்று வீட்டில் இருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் சாந்தா. நான் 76ஆம் வருடம் தேசிய மேல்நிலைப் பள்ளியில் இறுதி ஆண்டாக படித்தேன். வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். நாம் இன்று இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்தி நம்மை நல்வழிப்படுத்தி கொண்டு வந்தது நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அப்பொழுது அறியா பருவத்தில் நாம் எவ்வளவோ சிறு சிறு தவறுகளை செய்திருப்போம். அதாவது தவறுகள் என்றால் சரியாக கல்லாமை. அதற்காக அவர்கள் நம்மை கண்டித்திருப்பார்கள். அப்போது அந்த வயதில் அந்த கண்டிப்பு நமக்கு ஒரு வெறுப்பை கொடுத்தது. என்னுடைய கணக்கு டீச்சர் பத்மாவதி அவர்கள் என்னை அடித்தது என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை. அதை நினைத்து என் கண்கள் அப்படியே கண்ணீரை பெருக்குகிறது. இன்று அவர்களை நாம் சந்திப்போம் என்று நான் நினைக்கவில்லை. எல்லா ஆசிரியர் பெருமக்களையும் சந்தித்தேன். நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் எல்லோரும் போராடி தான் ஒவ்வொருவரும் ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளையும் வளத்தையும் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் என் உரை இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. இருந்தாலும் நேரம் காலத்தை கருதி நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரி. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க, ஒன்று பொண்ணு இன்னொன்று பையன். 2 பேருமே சாஃப்ட்வேர் லைனில் தான் இருக்காங்க. எல்லோரும் நல்லா இருக்கும். மணிமேகலை டீச்சரை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்க பாடுவாங்க பாருங்கள், பாசமலர் படத்தில் மலர்ந்தும் மலராதுன்னு. அப்படியே அவங்க உருகி பாடுறத அப்பப்போ நான் நினச்சிக்குவேன். பத்மாவதி மிஸ்ஸையும் எனக்கு அடிக்கடி நினச்சிக்குவேன். சவுந்தரா மிஸ் மேக்ஸ் டீச்சரு அவங்களையும் அடிக்கடி நினச்சிக்குவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அத்தனை சகோதரிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சிராஜி நிஷா. நான் வந்து இங்கே 9th 10th படித்து டிஸ்கண்டினியூ பண்ணி 80ல் +2 எழுதினேன். ஹையர் செகண்டரி எழுதிட்டேன். அப்புறம் 80ல் எழுதினேன். 81ல் தையலாசிரியருக்கு படித்தேன், பயின்றேன். 83ல் சத்துணு டீச்சராக 36 வருஷம் பணிபுரிந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியுள்ளேன். இப்பொழுது நலமாக உள்ளேன். அனைவரும் என் சகோதரி அனைவரும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் 100 வருஷம் 100 ஆண்டுக்கு பூக்கின்ற ஒரு மலர் நம்ம. அதனால 100 வருஷமும் வாழ்ந்து முடிச்சு சாகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். என் பேர் பரமேஸ்வரி. நான் இந்த ஸ்கூலில் 9th முடித்தேன். எனக்கு பையன் 1 பொண்ணு 1. பொண்ணு வந்து மகேந்திரா காலேஜில் லெக்சரராக இருக்கா. பையன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். குழந்தைங்க தான் இல்லை இன்னும் 2 பேருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். பிடிக்கிறேங்க. நான் வந்து இங்கே எஸ்எல்சி முடிச்சுட்டு போயிட்டு கொஞ்ச நாள் ஆனது. 8ல் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 2 வருஷம் கழிச்சு 84ல் இங்கே வந்து ட்ரைனிங் படித்தேன். நீங்கள் வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி இல்லை, நான் மறுபடியும் இந்த ஸ்கூலில்
திருப்பியும் வந்து ட்ரைனிங் படித்தேன். அதுக்கப்புறம் போஸ்டிங் போனேன். 88ல் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். எனக்கு 2 குழந்தைங்க, 2 பொண்ணு, 2 பேருமே பொண்ணு. பெரியவ வந்து ஸ்டேட் பேங்க்கில் மெட்ராஸில் இருக்காங்க, ஸ்டேட் பேங்க்கில் இருக்கிறா. சின்னவ வந்து அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவளுக்கு ஒரு பையன், இவளுக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன். பொண்ணு காலேஜுக்கே போயிட்டா. அதனால் அடுத்து பேத்தி கல்யாணம் பண்ணுற லெவலில் நான் இருக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் முதல்கண் வணக்கம். எங்களை ஊற்றுவிக்க எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். மேலும் எங்கள் சகோதரிகள் அனைவருக்கும் மிகவும் வணக்கம். என் பேர் ரமணி. நான் ராசிபுரத்தில் பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரர் இபியில் இருக்கார். எங்கள் பரம்பரையே தேசிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தான் படிச்சிருக்கோம். என் பொண்ணு இங்கே தான் படித்தா. எங்கள் அண்ணன் பொண்ணு எங்கள் பரம்பரையே இங்கே தான் படித்தாங்க. மேற்கொண்டு எங்கள் வீட்டுக்காரர் இளநிலை பொறியாளர் இபியில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டார். எனக்கு ஒரு பொண்ணு, எனக்கு 2 பேரங்க. எங்கள் மருமகன் வந்து சாஃப்ட்வேர் லைனில் இருக்கார். அப்புறம் பிஸ்னஸும் பண்ணுறாரு. என் பேரன் 7th படிக்கிறான், ஒரு பேரன் வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்புறம் நான் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் ராசிபுரம், அதில் இன்னர்வில் இதில் லேடிஸ் கிளப்பில் இருந்து பிரசிடெண்ட்டாக இருந்தேன். இப்போ வந்து மெம்பராக தான் இருக்கேன். மேற்கொண்டு மேலே போகலான்ட்டு இருக்கோம். பெரிய போஸ்டிங்கில் கொடுக்குறேங்கிறாங்க, பார்த்துக்கலாம். சரிங்க, உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சி. எங்கள் டீச்சர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2வது எனக்கு உடற்கல்வி ஆசிரியை அவங்க எங்கள் பத்மாவதி டீச்சர், அவங்களெல்லாம் அடிக்கடி நான் பார்ப்பேன் கோயிலில். இவங்க எல்லாம் கோயிலில் நாங்கள் எல்லாம் மீட் பண்ணுவோம். இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்களையும் பார்த்துருக்கேன். சுஸ்லா டீச்சர் அவங்கள தான் இன்றைக்கி பார்க்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு. ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம வசந்திக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும்ப்பா, ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த அளவுக்கு யாருமே ஸ்டெப் எடுக்க முடியாது. அவங்களுக்கு கான்ட்ராக்ட் இருந்தால் கூட ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு நம்ம வசந்திக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். மேற்கொண்டு இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி சீக்கிரம் நடத்தி ஒரு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் கே பானுமதி. நான் அந்த பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தான் 11வது படித்தேன். திரும்பவும் முடித்ததும் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் ஹெச்எம்மாக இருந்து ரிட்டையர் ஆனார். எனக்கு பிள்ளைங்க, பசங்க 2 பேர், பொண்ணுங்க 2 பேர். பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, பேர பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. பையன் வந்து நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறார். கண்டிப்பாக மேன்மேலும் மருமகள் டிஆர்பி யாக இருக்கிறாங்க 2 பேரும். எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் பெருமக்களுக்கும் என்னுடைய தோழிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லாரும் நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு கடவுளை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இவங்களுடைய மகன் சிவகுமார் அவர்கள் இந்த ஆண்டு நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறார் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு இங்கே கௌரவம் பண்ணுவோம். அவர் கண்டிப்பாக அதை ஏற்றுக்க சொல்லி அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஆன்றோர் சான்றோர் நிறைந்த இந்த அவையிலே என் தாயாரோடு சக தாயாராக வந்திருக்க அனைத்து தாயார்களுக்கும், அந்த தாய்மார்களை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், இங்கே கலந்து கொண்டுள்ள அனைத்து உறவினர்களுக்கும் முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பள்ளி இந்த விழாவை வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியை தவிர வேறு யாரும் மாறுதட்டி கொண்டாட முடியாது. ஏன்னா இது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் இவ்வளவு ஒரு மரியாதையோடு அவர்களை கௌரவிக்கும் பொருட்டு இவ்வளவு சிறப்பாக ஏற்கனவே அம்மா சொன்னாங்க, அதுபோல் இவங்களை நினைவு கூர்ந்து இந்த ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு நல்ல வழிகாட்டினதுனால தான் நம்ம எல்லாம் ஒரு நல்ல உயர்வான இடத்துல இருக்கிறோம். அந்த வகையில் நான் படித்ததுமே என் தாயாரை போல் நான் 10th வரலுமே நான் வாழப்பாடி அந்த ஏரியாவில் தான் படித்தேன். 11th 12th வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசிபுரம் போர்டு ஸ்கூலில் தான் படித்தேன். 11th 12th சயின்ஸ், ஏன்னா பியூர் சயின்ஸ் கிடைக்கலனால இங்கே வந்து படிச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னுடைய துணைவேரும் பார்த்திங்கன்னா
டிஆர்பியில் செலக்ட் ஆகி ஸ்டேட் லெவலில் இவங்களும் அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. 4 போஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட்டாக வந்து செலக்ட் ஆகி இவங்க வந்து இப்போ டிஆர்பியில் செலக்ட் ஆகிட்டு வந்து டீச்சர் ட்ரெயினியாக இருக்கிறாங்க, பிஆர்டி. ஆமாங்க, டீச்சர் எஜுகேட்டராக இருக்கிறாங்க. அப்பா வந்து பிரைமரி ஹெச்எம்மாக இருந்து ரிட்டையர் ஆனவர். தம்பியும் டீச்சர் முடிச்சுட்டு அவனும் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறான். தம்பி ஒய்ஃபு இருக்காங்க, அக்கா தங்கை எல்லாமே நலமாக இருக்கிறாங்க. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லாசிரியர் விருதுன்னு சொல்லிட்டு எனக்கு மாநில நல்ல ராதாகிருஷ்ணன் விருது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதற்கு என் தாய் தந்தையர் செய்த புண்ணியமாகவும் அவர்களுக்கு நல்வழியை காட்டிய அனைத்து ஆசிரியர்களும் தான் அதுக்கு ஒரு மூல காரணமாக இருக்கின்றத பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு என்னை கௌரவப்படுத்த இந்த மேடைக்கு அழைத்த உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவிக்கும்படி இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பாபு ஐயா அவர்களை அன்புடன் வேண்டுகிறேன். பெத்தநாயக்கன் பாளையம் அந்த பிளாக்கை சேர்ந்து நான் இப்போ தொடக்க பள்ளியில் தாங்க இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஹைஸ்கூலில் வந்து எனக்கு கிடைச்சிது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த சிறு பிள்ளைகளை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பையுமே நான் வேணான்னு சொல்லிட்டு நான் துவக்க பள்ளியில் தான் இருக்கிறேன். துவக்க பள்ளியிலிருந்து ஏன்னா அந்த புதிதாக அவங்கள உருவாக்குறது தான் சிரமம். ஆல்ரெடி வளர்ந்த ஒரு மரத்துக்கு வந்து நம்ம இது பண்ண தேவையில்ல, ஒரு விதையை ஊன்றி அதை விருட்சமாக மாற்றக்கூடிய அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பிரைமரி செக்ஷன் தான் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய இதை பாராட்டி வந்து 3-4 மாவட்டத்திலேருந்து நம்ம மாவட்ட கல்வி அலுவலர்கள் வந்து என்னுடைய பள்ளியை பார்வையிட்டு என்னுடைய அந்த எஸ்ஆர் சொல்கிற சர்வீஸ் ரெக்கார்டு முழுக்க எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு இவங்க எல்லாமே எனக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தனால தான் எனக்கு அந்த விருது கிடைத்தது. கிட்டத்தட்ட என்னோட 62 பேர் வந்து அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டாங்க. அதில் பிரைமரி லெவலில் எல்லாம் ஹைஸ்கூல் ஹையர் ஸ்டடீஸ் ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான், எல்லாருமே ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் இருக்கக்கூடியவங்க தான் அதில் வந்து செலக்ட் ஆனாங்க. ஆனால் வந்து இருக்கிறதுல பிரைமரி செக்ஷனில் செலக்ட் ஆன ஒரே ஒரு நபர் நான் மட்டும்தான். அதை இந்த தருணத்தை தெரிவித்துள்ளேன். நன்றி. அடுத்த நிகழ்வாக நமது ஆசிரியர்களையும் அலுவலர்களையும் கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக செய்யலாம். அதில் ஒவ்வொருத்தராக கூப்பிடணும்னு எதிர்பார்க்காதீங்க ப்ளீஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுங்க தோழியர்கள் டக்குன்னு மேலே வந்து அவங்களுக்கு கௌரவப்படுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் என்னை கௌரவித்த உங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்த அவர்களுக்கு என் சார்பாக ஒரு மரியாதை செய்யலாம் என்று உங்கள் அனுமதியோடு கேட்டுக்கொள்கிறேன். நம் தாய்மார்கள் அனைவருடைய முன்னாள் ஆசிரியர் பெருமக்களுக்கு சிறு பொன்னாடை போத்த உங்கள் அனுமதி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கணித மேதை சகுந்தலா தேவி அவர்கள் அவங்களுக்கு கோபமே வராது. கோபம் வந்தா எப்படி இருக்கும்னு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். பட்டதாரி ஆசிரியை ஏ சுதந்திரா தேவி செல்வராஜ். பல்ல கடிச்சுக்கிட்டே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யற வரையில கத்துவாங்க. சுசிலா டீச்சர், இவங்க சயின்ஸ். சுசிலா தியப்பன் குருசாமி பாளையம். நிறைய சென்டம் கொடுப்பாங்க, ஆனா அடியும் பின்னி எடுப்பாங்க, ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. நீங்க அடிப்பீங்கல்ல. எந்த வேலையை கொடுத்தாலும் கணக்கச்சிதமாக செய்து முடிக்கும் நமது அடுத்த கணித மேதை திருமதி பத்மாவதி வஜ்ரவேல் அவர்களுக்கு வாழ்த்தி பொன்னாடை வழங்கப்படுகிறது. நமது அறிவியல் மேதை அடுத்த இவங்க
பத்மாவதி ஆறுமுகவேல். அவங்க வகுப்புல எப்பயுமே அழகா சொல்லுவாங்க, எக்கா எழுதிங்களா ஏறுமைங்களா உட்காருகிடி அப்படின்னு. எங்க தமிழ் சார் தான் கிண்டல் அடிப்பாரு அடிக்கடி. சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுடைய சிறப்பு அம்சமா என்னன்னா வெத்தலை பாக்கு போடுறது தான். அவங்க மட்டும் போட்டாங்களா அப்படி ஒரு சிறப்பா இருக்கும். அடுத்து மணிமேகலை டீச்சர் பிஇடி. என்றும் இளமை, என்றும் இளமை, என்றும் 16. நம்ம கேம்ஸ் ரூமுக்கு போனோமே, என்னாடி பால் வாங்க வந்துட்டீங்களா, பால் வாங்க வந்துட்டீங்களா கிண்டல் அடிச்சுட்டே இருப்பாங்க. கேம்ஸ் ரூமுக்கு போறதே ஒரு இனிமையான அனுபவமா இருக்கும். அடுத்து நமது பள்ளி நிர்வாக செயலாளராக பணிபுரியும் கோமதி சுவாமிநாதன் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அவங்க நம்ம ஸ்கூல்ல ஆஃபீஸ் செக்ரட்டரிஷிப்பாக இருந்தாங்க. நம்ம பைஃபர்கேட்டட் கோர்ஸ் இருக்கும் பொழுது அவங்க இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம். அவங்க வந்து சேர்மனோட பொண்ணு, ஆடிட்டர் சுவாமிநாதனுடைய ஒய்ஃபு. அவங்களுடைய தனித்திறமைன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலமும் தமிழும் வேகமாக தட்டச்சு செய்வார்கள். தமிழ்ல சுருக்கெழுத்து பேசுற அளவுக்கு வேகமாக எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர். நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க எம்காம் முடிச்சு நல்ல ஒரு சாதனை புரிஞ்சு இப்போ அவங்க செயலாளராக இருக்காங்க. அது பார்க்க வேண்டிய இது ஹெச்எம் சார் பாபு. திறம்பட பள்ளியை செயல்பட்டு நடத்தி வருகிறார். எந்த ஸ்ட்ரகிள் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு. அடுத்து நமது உடற்கல்வி ஆசிரியை திருமதி சீதாலட்சுமியோட அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, பாக்கியம், பாக்கியலட்சுமி பத்மநாபன். அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டுகிறோம். அனைவருக்கும் மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன். நான் நம்ம ஸ்கூலில் என் பேர் பாகியலட்சுமி. நான் இங்கே தான் நம்ம ஸ்கூலில் தான் படித்தேன் 11th வரைக்கும். உங்களுக்கு முந்தின செட்டு நான். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போகும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தவங்க நம்ம மேக்ஸ் டீச்சர் 2 பேருமே. அவங்க 2 பேரும் திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி காலேஜில் தான் படித்தாங்க. அப்போ எல்லாருமே சாரதா காலேஜில் தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இங்கே படிக்கவே மாட்டேன், நான் இங்கே படிக்க மாட்டேன், நான் எஸ்ஆர்சியில் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் போய் படித்தேன் 4 வருஷமாக. அதனால் எங்கள் மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நன்றி. இங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. நான் ஒரு 39 வருஷம் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிவிட்டு 2019 பணி ஓய்வு பெற்றேன். அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து யோகா டீச்சராக இருக்கிறேன். ஸ்கை யோகாவில் நான் இப்போ வேதாத்திரி மகரிஷியோட மனவளக்கலை யோகாவில் நான் 30 வருஷமாக இருந்தேன். அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்னோட தொழில், என்னோட பணியே அதுதான் அப்படின்னு முடிவு செய்து இப்போ நான் யோகா டீச்சராக இருக்கேன். ஸ்கூலு காலேஜு எல்லாத்துக்கும் போய் யோகா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போவும் வந்து அதை தொடர்ந்து நான் செஞ்சிகிட்ருக்கேன். இதுதான் என்னோட பணியாக நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. அருட்பேராற்று கருணையினால் அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் அனைவருக்கும் துணை புரியுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து துபாயில் இருக்கான், பொண்ணு வந்து சேலத்துலேயே தான் இருக்காங்க. 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பையன். மகிழ்ச்சி. நல்லதை நல்லதாக நடத்தக்கூடிய நல்லாசிரியர் விருது பெற்ற அவர் இன்று நமது மேடையிலே வந்து நமது பள்ளி ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பு செய்து கௌரவித்தமைக்கு பள்ளியின் சார்பாகவும் நமது தோழிகள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். இந்த நாளில் உங்கள் அனைவரையும் நம் அனைவரையும் ஒன்றிணைத்த ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுக்கு தற்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. மலர்வெளி இந்த பள்ளிகள் படித்த தோழி உங்களோட இணைந்திருக்கார்கள். அவர் கொஞ்சம் காது கேட்காதனால பேச வாய்ப்பு கிடைக்கல. அது சார்பாக அவருடைய கணவராக நான் பேசுகிறேன். நான் வந்து எலக்ட்ரிக் ஷாப் வச்சிருக்கேன். குருசாமி பாளையத்தில் தான் இருந்தேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி 43 வருஷமாக என்னோட இணைந்து வியாபாரம், சரக்கு வாங்க சேலமெல்லாம் போய்கொண்டு இன்னும் இருக்கிறார்கள். எங்களுக்கு 2 பையன். ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்காங்க. அதனுடைய மருமக வந்து கேரளாவில்
எம்எஸ்சி திருச்செங்கோடு பொண்ணு எம்எஸ்சி பிஎட்டி படித்து டெம்பரவரி அரசு டெம்பரவரி டீச்சராக கேரளாவில் இருந்தது. தற்போது அவர்களும் அமெரிக்கா போய்விட்டார்கள். இரண்டாவது பையன் டிசிபி பவர் பிளான்ட் சென்னையில் வேலையில் இருந்தான், பிஇ முடித்து. அவருடைய மருமகன் இங்கே ராசிபுரத்தில் டென்டல் எம்டிஎஸ் படிச்சுட்டு சௌந்தர்யா பல்கலைக்கழகம் வெற்றியுள்ளது. எங்களுக்கு 2 பையன் மட்டும்தான், அவங்களுக்கு 2 பையன் என்பதை நினைவுக்கு வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பள்ளிகள் வந்து 8வது படிக்கக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரிக்கு சரியாக காது கேட்காது. முறையான ஆப்ரேஷன் சென்னையில் செய்ய முடியாதனால அந்த காலத்தில் 2 காதும் கேட்கல. ஆனால் எஸ்எல்சி வரைக்கும் இந்த ஆசிரியர்கள் பட்டப்பாடி அப்படின்னு எனக்கு தெரியாது. அது வந்து நல்லா பாடம் சொல்லி அவங்கள தேர்த்திட்டாங்க. ஆசிரியர் பணி என்பது இன்னைக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஆல் பாஸ்னு அந்த காலத்தில் வந்து 35 மார்க் முலாண்டுவில் பரீட்சையில் பாஸ் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி அரசு எஸ்எல்சியில் வச்சுருந்தாங்க. 34 மார்க் 33 மார்க் வாங்கின பையனை கூட திருத்தறிவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படியாவது ஒன்று இந்த பையனுக்கு எந்த வகையில் 2 மார்க் போட முடியும் பதிலுக்கு என்று போடுவார்கள் என்று நினைக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து இவங்களோட பகிர்ந்து கொண்டு நமது தேசிய இந்த பள்ளியில் இவர் நிறுவனர் சண்முகம் அவர்களே எனக்கு தெரியுமா, அவர் வந்து ஏத்தாவில் தான் பில்லுலாம் வச்சுருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா காலத்தில் புண்ணா கண்ணியெல்லாம் வாங்கி கொண்டு இருக்கிறேன் என்பதையும் தெரிந்து கொள்கிறேன். சொல்லுங்க. நான் தான் போட்டி ஸ்கூல் குருசாமலை செங்குந்தரில் படிச்சிருக்கேன். இந்த ஸ்கூலுக்கு போட்டி ஸ்கூலு. இன்னைக்கு குருசாமலத்திலிருந்து இந்த ஸ்கேல் சை ஸ்கூலுக்கு 2 டீச்சர் வந்தார்கள். இப்பொழுது நாகரத்ன டீச்சர் இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு சுஷிலா டீச்சர் வந்திருக்காங்க. அவர்களுடைய பையனை எங்கள் பையனோட இதெல்லாம் டெக்ஸாஸ் இருக்காப்புல என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மலர்வெளி தோழிக்கு உங்கள் அனைவருடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். இதே ஸ்கூலில் எங்கள் தம்பி உடைய சுமதி டீச்சர் விஆர்எஸ் வாங்கி கொண்டு இங்கு வந்துள்ளார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 56 and 57, 75 and 76 students. My dearmost students, I welcome you all to the get together on behalf of you all. Tilaga, Shanti, Rajamal, இவங்க பர்சனலா டாக்டர் வசந்தியோட வந்து என்னை அழைத்தமைக்கு மிகவும் நான் நன்றி கூறுகிறேன். அவர்கள் என்னை வந்து அழைத்ததுக்கு மிகவும் நன்றி. அவங்க பர்சனலா என்னை வந்து அழைத்தாங்க. அவங்க பெரிய பொறுப்பு. இப்போ வசந்தி எடுத்துக்கிட்டா, வசந்தி என்னுடைய கலீகாவும் இருந்திருக்காங்க, ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க, கலீகா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, டாக்டரேட் முடிச்சு she became a teacher and now she is retired. அப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த செட்ல வந்து யாரையும் நான் சோடையா சொல்ல மாட்டேன். அவ்வளவு இன்டெலிஜென்ட் கேர்ள்ஸ் என்னிடம் பயின்றார்கள். அந்த ஏஜே கோல்டன் ஏஜ்னு சொல்லலாம். ஏன்னா யாருமே பேக்வேர்டுன்றத வந்து நாங்க நினைக்கவே மாட்டோம். ஏன்னா எலெக்டிவ்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருந்தோம். அந்த எலெக்டிவ்ல எல்லாருமே மேத்ஸ் தான் வேணும், பிசிக்ஸ் தான் வேணும், கெமிஸ்ட்ரி தான் வேணும் அப்படிதான் போவாங்களொழிய ஹிஸ்டரிக்கு வரமாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த காலத்துல இருந்தது, வசந்தி காலத்துல. அப்போ இப்ப அவங்க வந்து டாக்டர் வசந்தி ஆயிருக்காங்க இல்லையா? அத நான் குறித்து ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து இப்பொழுதும் என்ன ஏஜ்ல இருக்கீங்கன்னா 64, 65, 66 ஏறக்குறைய 63 இருந்து 66 வரல இருக்கிறாங்க. அதுக்கும் ஒரு பெரிய நன்றி. இவ்வளோ பெரிய டாஸ்க நீங்க எடுத்து செஞ்சது ஒரு பெரிய ஹெர்குலியன் டாஸ்க்னு சொல்லலாம். இத வந்து பெரிய டாஸ்க். இது உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு அரிதான ஒரு வேலையை நீங்க வந்து இப்பொழுது செய்திருக்கிறீர்கள். அதற்காக கடவுளுக்கு முதல்ல நன்றி, உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நீங்க வந்து அந்த முயற்சி எடுத்து செய்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுது வந்து பிள்ளைகள் பிறந்து அவர்கள் பேர பிள்ளைகளை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள். சில பேர் வந்து கிரேட் கிராண்ட் சில்ட்ரனை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால வந்து கர்த்தருக்கு நான் நன்றியை சொல்றேன். அப்புறம் வந்து ஸ்டில் அந்த உங்களோட இருந்த நாட்கள் வந்து எனக்கு அப்படியே ஒரு கோல்டன் பீரியடா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு காலம் அது. இன்னைக்கும் அது வந்து they are green in my memories-மா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னிடம் பர்சனலா என்னை வந்து காலையில கண்டு கொண்ட அத்தனை பேர்களுக்கும், அந்த கண்டு கொள்ளாத அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்கள் நல்லா இருக்கணும்,
அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மாணாக்கி ஒரு மாணவியா இருந்து அப்புறம் எங்க கிட்ட டியூஷன் கற்றுக்கொண்டு அவர்கள் பெரிய படிப்பையும் முடித்து அவர்கள் வந்து எம்ஏ எம்எட முடிச்சு அவங்க ஹெச்எம் ஆனாங்க. அந்த ஹெச்எம் ஆனவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அந்த உயிரெழுத்துக்கள்ல ஒரு கவிதை எழுதி கொடுத்தாங்க. அத வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்க இப்ப படித்து காட்டணும்னு சொன்னாங்க. ஆனா இது நேரமின்மை காரணத்தினால வந்து அதை நான் டாக்டர் வசந்திக்கு அனுப்பியிருக்கேன். வேணும்ன்றவங்க இந்த கவிதையை எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு அவங்க வந்து அங்கதான் இருக்கிறாங்க. ராசிபுரத்துலதான் அவங்க ஹெச்எம்மா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அவங்க தங்கை வந்து நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. ஆனா அவங்க வந்து அமெரிக்கால இருந்து கூட எனக்கு நிறைய பேர் கான்டாக்ட் பண்றாங்க. மாலதியோட தங்கை அப்புறம் சத்யா சில பேரெல்லாம் இன்னும் they are still கான்டாக்ட் வித் மீ. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை எல்லாம் ரொம்ப வாழ்த்துறேன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எல்லாம் என்னுடைய ஸ்பீச்சை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். May God the Almighty bless you all abundantly in all your future career. Okay? ரெண்டாவது வந்து நம்மளுக்கு உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். இந்த உலகத்தை நம்ம இருக்கும் பொழுது அநேக உபத்திரவங்கள் கடந்து செல்லும். ஆனா அதுல வந்து நம்ம என்ன பண்ணணுமா, பொறுமையா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப உபத்திரவத்தை சகிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், அதுல பொறுமையா இருந்து அதை வந்து நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தது 3வது பாயிண்ட் என்னன்னா, தினமும் கடவுளிடம் நம்ம வந்து விண்ணப்பம் பண்ணி நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது 3 தான் என்னுடைய கலீக்ஸுக்கும் என்னுடைய முன்னாள் மாணவிகளுக்கும் நான் சொல்லுவது. இப்ப எல்லாம் நிறைய பேர் என்னுடைய கலீக்ஸ் வந்திருக்கேங்க. நீங்க எல்லாம் வந்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கணும். I wish you all a very happy Deepavali to you all. Thank you. அம்மா ஒரு ஜீவோ வந்துச்சுன்னா முதல்ல கிரேஸ் பெனட்டை கூப்பிடுவாங்க. தலைவரை கூப்பிட்டு முதல்ல விதியெல்லாம் என்னன்னு படிச்சுடு. விதியெல்லாம் படிச்சுட்டியா? ரைட்டு. விதி விளக்கெல்லாம் என்னன்னு படி அப்படிம்பாரு. எங்களுக்கு அந்த நினைவுகள்லாம் நல்லா ஞாபகம் இருக்குங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சகோதரி அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வந்து பாப்பு. நான் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரண்டாக ஒர்க் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். எங்கள் வீட்டுக்கார் விஓவாக இருந்தார், அவரே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். எனக்கு பையன் 1 பொண்ணு 1. பொண்ணு எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு ராசி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஆசிரியராக ஒர்க் பண்ணுது. பையன் எம்இ முடிச்சிருக்கான், வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். எல்லாரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் காலை வணக்கம். முதலில் நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சக தோழிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியில் தான் படித்தேன். இந்த ஆசிரியர்களெல்லாம் இல்லை என்றால் நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்க முடியாது. நான் பள்ளியில் படித்து கொண்டு இருக்கும் பொழுதே எனக்கு திருமணமாகிவிட்டது. 35 வருஷம் ஸ்டாஃபாக இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். இப்போ சண்முக ஹாஸ்டலில் நர்ஸுங்களுக்கு வார்டனாக இருக்கேன். எல்லாரும் எல்லா செல்வங்களையும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி. என் இவ்வளவு ஒர்க்கையும் முன்னாடி நின்று எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி பண்ணுனா வசந்தா, திலகா, திரிபுர இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும், ஆசிரியர் பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்களையும், தோழியர்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் தெரிந்து கொள்கிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டீச்சர்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே பல பேர் பேசியதை பார்த்தேன். எல்லாருமே என்னை விட மூத்தவர்கள், வயதில் பெரியவர்கள். நானும் ஒரு ஆசிரியை. நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் விநகர் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய அத்தை பெண் மாமா மகள் பரிமலா தேவி இந்த ஸ்கூலில் தான் 1975-76 செட்டில் படிச்சிருக்காங்க. அவங்க 2 வார்த்தை பேசுவோம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஸ்கூலில் தான், எங்கள் மாமா ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு 3 பொண்ணுங்க தான். பொண்ணுங்களுக்கு எல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சு. பொண்ணுங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்க தான். எங்கள் வீட்டில் கிரவுண்ட் மர்ச்சன்ட் பிஸ்னஸ். 2வது பொண்ணு திருச்செங்கோட்டில் ஸ்டாஃப் நர்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க. இன்னொரு பொண்ணு மெட்ராஸில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் எல்என்டி கம்பெனியில் இருக்கார். என்னையும் மதித்து கூப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும்
டீச்சர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்ல நாளில் இங்கே வருகை புரிந்து தேசிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் கௌரவப்படுத்தப்பட்ட 75, 76 என்னோட முன்னாள் சகோதரிகளும் அனைவரும் நீடொழி வாழ வேண்டும் என வாழ்த்தி இன்று சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது தேசிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாகவும் என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கும் திரு பாபு சார் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த திருமதி வசந்தி மெய்யப்பன் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய மூத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளில் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். சித்தேஸ்வரன் ஐயா அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து பத்மாவதி வஜ்ரவேல், அடுத்து சுசீலா அத்தியப்பன், மிஸ்ஸஸ் சுசீலா அத்தியப்பன், அடுத்ததாக சீதாலட்சுமி டீச்சருக்காக பாக்கியம் பத்மநாபன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த முன்னாள் தேசிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலும் இந்நாள் நாமகிரிப்பேட்டை மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் திருமதி வசந்தி மெய்யப்பன் அவர்களுக்கு எங்கள் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிரீன் பார்க் ஆத்தூர் கிரீன் பார்க் கல்வி நிறுவனங்களின் தாளராக இருக்கக்கூடிய கண்மணி அவர்களுக்கு நமது தோழியர் சார்பாக ஒரு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார். 8 பொண்ணுங்க, 5 பெத்தாவே கஷ்டம்னு சொல்லுவாங்க. 8 பொண்ணுங்களும் சேர்ந்து அவங்க அம்மாவை வழி அனுப்பிச்ச ஒரு சந்தோஷமான நிகழ்வை நான் கண்ணில் பார்த்தேன். அதில் 6 பேர் அரசு நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்கள் என்பதை சொல்லிக் கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். ஆகவே அவர்களுக்கு இடிஎஸ் சுமதி, இடிஎஸ் நிர்மலா, இதில் பொற்செல்வி, அப்புறம் வசந்தா, சுகுணா, நம்மக்கிட்ட இல்லை, நம்ம கூட படித்தவங்க சுகுணா இல்லை, அவங்களும் பட்டதாரி ஆசிரியர் இருந்து தான் தவறுனாங்க. அவங்களுக்காக நம்ம இங்கே இந்த மேடையில் அவங்களெல்லாம் கௌரவிக்கிறோம். அவங்களை ஏற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருமதி ஏ சுசீலா, திருமதி எம் நாமகிரிலட்சுமி, திருமதி எஸ் அம்மணி, திருமதி ஆர் லக்ஷ்மி, திருமதி வி லக்ஷ்மி தமிழாசிரியை, திருமதி ஏ நாகரத்தினம் தமிழாசிரியை, எம்பி மீனாட்சி இசையாசிரியை, சரோஜா ஓவியாசிரியை, அக்குமல் ராஜலட்சுமி அமிர்தம் இடைநிலை ஆசிரியை, இவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்மிடம் பயின்ற மாணவியரில் இருக்கிறவங்க இல்லாதவங்க, தற்போது இல்லாதவங்க ஆர்கே சாரதா, டி பழனியம்மாள், எஸ் பசிலத் சாந்தினி, ஜி அருண்மொழி, அருணா என்கிற அருள்மொழி, சி பர்வதாம், ஆர் ராஜேஸ்வரி, எஸ் சுகுணா. தயவுசெய்து அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி. தற்போது நமது ஆசிரியர் பெருமக்கள் நம்மை வாழ்த்துவார்கள். தயவு செய்து வந்திருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும். நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்கு. தயவு செய்து எல்லாமே நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய ஊதியம் அதுங்களா, தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரும் ஒருத்தர் கூப்பிடல, மரியாதை கொடுக்கலாம் யோசிக்காதீங்க. தயவு செய்து வந்தவங்க எல்லாரும் சாப்பிட்டு போங்க. என்னுடைய குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். நானும் இதே பள்ளியில்தான் 1967 11th அப்போல்லாம் இதெல்லாம் எதுவும் இல்லை செய்யக்கூடியது. ஆசிரியர்களெல்லாம் வரவழைச்சி சிறப்பு செய்கிற அந்த இதெல்லாம் தெரியல எங்களுக்கு, நாங்கள் செய்யலை யாருக்கும். இருந்தாலும் நீங்கள் எல்லாம் செய்கிறத பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் உங்களுடைய குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க இப்போ பாட்டி ஆயிட்டீங்க. அதனால நீங்களும் எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களோ அதே போல இந்த சின்ன பாட்டிகள் வந்து பெரிய பாட்டிகள், நாங்கள்லாம் பெரிய பாட்டிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ண உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துள்ள நீடூழி வாழ்க அனைவரும். என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களுடைய இன்னும் எங்கள் கிட்ட வைக்கிறது ரைட்டு ரைட்டு அன்பு செல்வங்களே, இன்னும் அதே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் எங்களுக்கு அன்பு செல்வங்கள் தான். இந்த ஏஜில் இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இப்படி ஒரு கெட்டுக்குதர் வச்சுருக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் எவ்வளோ பேர் பாட்டின்னு சொன்னாங்க. நீங்கள் நோ மெம்பர் நீங்கள் இல்லை கண்ணு 40ன்னு சொன்னாங்க. இல்லை 40 பேர் பக்கம் 40 பேர் அரேஞ்ச் பண்ணி இல்லையா? அதுவும் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அதை விட நான் சந்தோஷப்பட்டது என்னென்னா, கேட்ட வகையில் உங்களுடைய குழந்தைங்க எல்லாம் நல்ல ஒரு இதில் இருக்காங்கங்கிற போது ரொம்ப கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது கண்ணு. எல்லாம் நல்லா பல்லாண்டு வரணும். நாங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருந்தோம். உங்கள் குழந்தைங்களுக்கும் பெர்னிஸ் கிரேஸ் டீச்சர் பேசினாங்கல்ல, அவள் என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான். அவள் எப்போவுமே சொல்லுவாள், அவளை என்ன இப்போ நான் நினச்சிக்கணும், டீச்சர் உங்களை தான் நான் வந்து, அவள் டீச்சிங் ப்ரொஃபஸராக இருந்தாள். நான் வந்து அது மாடலாக ரோல் மாடல்னு என்ன சொல்லுவாள் கண்ணு. ரோல் மாடலாக நான் வச்சுக்கிட்டு நான் கிளாஸ் எடுப்பேன். எங்கள் குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தரும்போது உங்கள் ஞாபகம் வரும், மேத்ஸ் சொல்லி தரும்போது உங்கள் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கோங்கிற போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது கண்ணு. எவ்வளவோ இது இருந்தாலும் இந்த எஜுகேஷனுங்கிறது சாதாரண இது கிடையாது. கண்மணி மாதிரி இருக்கிறவங்களாம் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தி அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்ணு. அதனால் எப்போ சந்தித்தாலும் நீங்கள் வாங்க, ஸ்கூலுக்கு வாங்க. எங்கள் வீடு அதே வீட்டில் தான் நான் இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போங்க. நித்திய சுமங்கலி அம்மனை நான் வேண்டிக்கிறேங்கண்ணே. ஆமாம், அது நான் வந்து நித்திய சுமங்கலி அம்மன் தான் வேண்டிக்கிறேங்கண்ணே. எல்லாரும் நீடூழி பல்லாண்டு இருக்கணும். உங்கள் குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கண்ணு. கான்டாக்ட் வச்சுக்கோங்க எங்ககிட்ட. இதோட ஆகிறதில்லை. உங்களுடைய வீட்டு விசேஷங்கள் மற்ற இது என்னாரும் டீச்சருக்கு சொல்லணும் அப்படின்னுங்க சந்தோஷப்படுவாங்கண்ணே. அது இருக்கிறதுலையே இப்போ நான் இதுக்கு போகும்போது பிள்ளைங்க ஓடி வந்து என்னை பார்த்து சொல்லும். அந்த காலத்து பிள்ளைங்க தாங்க நான் அப்படி செய்கிறாங்க. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி செய்கிறதில்ல. இல்லை நம்மளை பார்த்தா டீச்சர் அப்படிங்கிற அந்த மரியாதையோடு இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்ணே. தேங்க்யூ சுகந்தி. தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ கண்ணே. தேங்க்யூ. ஆரம்பத்திலிருந்தே இப்படியே தான் பக்கத்தில் இருக்கிறவங்க மாட்டி விட்டுட்டு அவங்க ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருப்பாங்க, மாற மாட்டாங்க. எல்லாருக்கும் முதல்ல நான் தெரிவிக்கிறது என்னென்னா, நான் ரொம்ப செல்லப்பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்துக்கு. ஏன்னா 6ஆவதுலேருந்து 11ஆவது வரைக்கும் படித்த பிள்ளைங்களும் இருக்கிறாங்க, டீச்சர்ஸும் இருக்காங்க.
ஆமாம் டேய் ரொம்ப ஓவராக பேசாத. ஏன்னா இவன் என்ன வர ஜூனியர். ஒரு வருஷம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், அதனால் வந்து நான் இவளை வந்து பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதனால் இந்த பள்ளிக்கூடம் போல் வேறு எந்த பள்ளிக்கூடமும் இருக்காது. போட்டி போட்டு தான் பரீட்சை எழுதி தான் 6வதெல்லாம் நாங்கள் செலக்ட் ஆனோம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க். நம்ம ஸ்கூல் அவ்வளோ ஃபேமஸ்ஸு இன்றைய டேட் வரைக்கும். அதனால் நாங்கள் எப்படி உங்களுக்கு அந்த பழக்கங்கள்லாம் நல்ல பழக்கங்களாக சொல்லி கொடுத்தோமோ அதை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு விட உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் கண்டினியூ பண்ணி நொடி இல்லாமல் பெரியவங்கன்றதா அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நான் பெரியவளாயிட்டதுனால சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. அந்த பரம்பரையிலேருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாம். இத்தனை பேசி இத்தனை பாடம் நடத்தினாலும் ஃபிசிக்கல் இருந்தால்தான் ஒர்க் பண்ணோம். சில பேர் மேடை ஏறும்போது கொஞ்சம் ஸ்டைலாக ஏறுறீங்க, சில பேர் நடக்கும்போதே கஷ்டப்படுறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் யோகா பயிற்சியும் ஒரு முடிஞ்சது கண்டிப்பாக செய்யணும் நீங்கள். அதனால் அவ்வளோதான். உங்களையெல்லாம் பேச சொல்லி கேட்டது எங்களுக்கு தைரியமாக இருக்குது. ஆனால் நாங்கள் பேச சொல்லி நீங்கள் கேட்குறது எங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ ஒரு காலத்தில் நல்லா பேசணும், இப்போ ஒரு காலத்தில் கஷ்டமாக இருக்குதுன்னா பார்த்துங்க. அந்த ஏஜுக்குரிய பருவம் அவ்வளோதான். அதனால் எல்லோரும் இன்புற்று இல்லாது வேறொன்றும் அறியோன் பராபரமே. நான் முதல்ல அறி விட்டுட்டு மத்தியில் பாடிடுறேன். அவனிடம் சொன்னேன் என் அஞ்சுதலை, அவன் ஆறுதலை தந்து வைத்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். நல்லவர் யாவரும் நல்லவரே உள்ளம், உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்ல இடம் நான் தேடி வந்தேன், அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றேன் முருகனிடம். முருகனிடம் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, ஒன்று சொல்கிறேங்க. இல்லைங்க, இதை பற்றி கண்டிப்பாக சொல்ல சொன்னாங்க. ஒரே வார்த்தை மட்டும் சொல்கிறேன். அந்த காலத்து பிள்ளைங்க நீங்களாம் என்ன சொன்னாலும் ஒபே பண்ணுவீங்க, தெரியுதா? சிலதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம பசங்க நம்ம கொலீக்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அதை நான் சொல்லலை. பிடி டீச்சராக இருக்கும்போது என்ன ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டேன்றது 6வது பிள்ளைங்க படிக்கிறதுலேருந்தே தெரியும். எந்த இடத்துல எந்த டீச்சரை பார்த்தாலும் உங்கள் கிளாஸ்க்கு வராத டீச்சர் கூட கையை நடுங்குது பாரு. காலையில் பார்த்தா குட் மார்னிங் சொல்லுங்கள், மத்தியானம் பார்த்தா குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கள், ஈவினிங் பார்த்தா குட் ஈவினிங் சொல்லுங்கள். அதை மட்டும் சொல்லி வச்சோம். டீச்சர் குட் நைட்டு நாங்கள் சினிமாவில் பார்த்தா சொல்லுடி போடி அப்படின்னா அந்த பிள்ளைங்க. அப்போ நான் ரெண்டு பேராக தான் இப்போ பாத்ரூம்லாம் தொடங்கி போவோம். கிரேஸ் டீச்சரும் நானும் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும்போது பின்னால் ஓட்டமாக ஒரு பொண்ணு ஒடியாந்தது. டீச்சர்னு மணி என்னமோ அந்த பொண்ணு கூப்பிடுங்க, என்னன்னு கேளுங்க டீச்சர்னு. அந்த பிள்ளை டீச்சர் குடு டீச்சர் அப்படின்னுது. உடனே என்ன மணி எனக்கு ஒன்றும் இல்லை, குட் ஆஃப்டர்நூன் தான் அது நட்சத்திரத்தில் வருது டீச்சர். அந்த பிள்ளை மரியாதை கொடுத்தது, அதை நினச்சி பாருங்கள் டீச்சர்னு சொல்லி அவங்க நான் பாத்ரூமே போக வேண்டாம் போகலாம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க அவ்வளோ ஒபே பண்ணாங்க. எங்கே வந்து சொல்கிறாங்க பாரு பிள்ளைங்க. அது எதுக்கு சொல்லுன்னா, நாங்கள் சொன்னதை கேட்டதுனால நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு நீங்களாம் வந்தது எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சிங்க. எல்லா சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஹலோ அனைவருக்கும் வணக்கம். அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே ஒரு கெட் டுகெதர் போட்டாங்க 2 இயர்ஸ் முன்னால், அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். சேலத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு, நான் சேலம் இப்போ செட்டில்டு. மழை பெஞ்சிட்ருக்குது. சார்கிட்ட சொல்லி எப்படியானும் நான் அட்டன் பண்ணணும், எங்கள் டீச்சர்ஸையும் பார்க்கணும், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும், கட்டாயம் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கொண்டாந்து விட்டார். அதனால் அவங்க அத்தனை பேரையும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இப்போ எல்லோரும் அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்கிறீங்க, உங்களுடைய டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப
ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எங்களை விட நீங்கள் ரொம்ப ஹை லெவலில் டெவலப் ஆகிருக்கீங்க. உங்கள் குழந்தைங்க படிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் இங்கே படித்த ஸ்டூடெண்ட்டு இருந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து மேரேஜ் பண்ணி உங்கள் குழந்தைங்க எல்லாம் டெவலப் ஆகிக்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி முயற்சிகள் தான் நமக்கு தேவை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இன்றைக்கி பாருங்கள், அவங்க வந்து ஸ்கூல் வச்சு நடத்துகிற அளவுக்கு நல்லா கிராண்டாக இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் நல்லா இருக்கீங்க. அவங்கவுங்க பிள்ளைங்க எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க. இது வந்து அனைத்துக்கும் காரணம் உங்களுடைய உழைப்பு. நீங்கள் கற்றுக்கிட்டதை உங்கள் பிள்ளைங்கிட்ட சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக தான் அத்தனை பேரும் நல்ல நிலையில் இருக்கீங்க. அதனால் கடவுளுடைய அருளால் உங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் அத்தனை பேரும் நல்ல முறையில் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற எங்கள் டீச்சர்ஸ் சார்பில் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் எங்கள் சார் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் கெட் டுகெதர் போடுவாங்க. 15 வருஷமாக செஞ்சிட்ருக்காரு. நாங்கள் எல்லாருமே எல்லாம் 65, 75 வயசு ஆன பிறகு ஒரு கெட் டுகெதர் எல்லாம் வேறு இடத்துக்கு போவோம். எங்கே பாண்டிச்சேரி போகிறோம், மகாபலிபுரம் போகிறோம், மைசூர் போவோம், கேரளா போகிறோம். இந்த மாதிரி அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஏஜ் ஆன பிறகு 75 வயசு 76 வயசு எங்களுக்கெல்லாம் அந்த அவங்களுடைய ஒய்ஃபோட எல்லாம் கெட் டுகெதர் அப்படியே ஜோடி ஜோடியாக வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க. அடுத்த முறை நீங்கள் சப்போஸ் ஏதாவது உங்கள் வீட்டுக்காரோடு வந்து செய்கிறீங்க, நல்லாயிருக்கும். அந்த நிகழ்ச்சி இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அதனால் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற நீங்கள் வந்து நீடூடி வாழ எங்களுடைய ஆசீர்வாதம் என்றும் உண்டு. கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டு. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங். அனைவருக்கும் மதிய வணக்கம். இப்பள்ளியில் 50 வருடத்துக்கு முன்னால் படித்து எஸ்எஸ்எல்சி படித்து அனைவரையும் இங்கே வரவழைத்து எல்லா ஏற்பாடுகளும் என்கிட்ட சொல்லி 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. போன மாதமே நடக்க வேண்டிய ப்ரோக்ராம் இது. அது 1 மாதம் தள்ளி போச்சு. இந்த மாதம் நடக்குது. அதுக்கான ஏற்பாடு கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க வசந்தி அக்கா. எங்கள் அம்மாவும் இங்கே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோகிலா அம்பாள் லேப் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 38 இயர்ஸ் 38 வருஷமாக இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே பிஜி முடிச்சுட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். 20 வருஷம் நான் பிசிக்ஸ் பிஜியாக ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து 10 வருஷமாக ஹெச்எம்மாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் வந்த பீரியடுக்கு அப்புறம் இதோட 3வது நிகழ்ச்சி பழச ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி 97 பேட்ச் வந்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 98 பேட்ச் வந்து இங்கே கெட் டுகெதர் பண்ணாங்க. 3வதாக போன மாதம் வந்து ஒருத்தர் பண்ணாங்க, 2002 பேட்ச்சு. இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் நான் வந்தவட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி ஒவ்வொன்றும் சொன்னோம். இப்போ ஒவ்வொருத்தராக பண்ணிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நிர்வாகத்துக்கு இது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் வந்திருந்து, அதோட எங்கள் அம்மா ஒர்க் பண்ண காலத்துலேருந்து எல்லா டீச்சருங்களும் பழக்கம். அதுக்கப்புறம் நான் ஆசிரியராக வந்ததுக்கப்புறமா இவங்க அப்போ ஒர்க்கிங்கில் இருந்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ எல்லாம் இவங்களாம் ஹாலில் வந்து உக்காந்தாங்கன்னா ஸ்டாஃப் ரூமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் சொல்லி, நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போ, நீ இங்கே பாரு, ஏன் என்ன பண்ணுற, என்ன பிரச்சனை ஆச்சு உங்கள் வீட்டில், எல்லாமே ஒருத்தர் கேட்டுக்குவாங்க. அவ்வளோ வந்து ஜாலியாக இருப்பாங்க. நம்ம ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் டீச்சர்ஸ் மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஒன்று அப்படியே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எல்லாமே. அதே மணிமால் டீச்சர் இறங்கினான்னா எஸ்ஆர் ராமலட்சுமி டீச்சரை எல்லாமே கிரவுண்டில் இறங்கிடுவாங்க. எல்லாமே டென்னிக்காய்ட்லேருந்து த்ரோபால்லேருந்து எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க விளையாட பார்த்தாவே மற்ற மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அவங்களும் சேர்ந்து விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பேட்ச்லேயே அந்த ஜோனல் நடந்துச்சு. நான் வந்ததுக்கப்புறம் 2017 ஜோனல் நடத்தினேன். நம்ம ஸ்கூலில் ஜோனல் இது வரைக்கும் 2 டைம் ஜோனல் நடந்திருக்கு. அப்போ எல்லாம் கிரவுண்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாகவே ஜோனல் கிட்டத்தட்ட 40 ஸ்கூல் வந்துச்சு. இங்கே ஜோனல் நடந்தது. ஏசிசி என்சிசி இதெல்லாமே நம்ம ஸ்கூலில் இருந்தது. என்எஸ்எஸ் இருந்தது. அப்போ கோமதி அம்மா அவர்கள் செக்ரட்டரி அவர்கள் தான் அதுக்கு இன்சார்ஜாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போயும் என்எஸ்எஸ் இருக்குது, ப்ரோக்ராம் நடந்துகிட்டு தாங்க இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் அப்போ எல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்து 1000க்கு மேலே இருந்தது. காரணம் எல்லா சுற்றி பற்றி கிராமத்துலேருந்து வந்தாங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா 5th இருக்கிற ஸ்கூலில் அதே ஊரில் 8th வரைக்கும் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. 8th இருக்கிறது 10th வரைக்கும் அப்கிரேட் பண்ணதுனால எல்லாம் அங்கங்கே ஸ்டாக்னஸ் ஆனாலும் நம்மளுக்கு ஃபீடிங் ஸ்கூல் எதுவுமே இல்லை. அதனால் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கு. இருந்தாலும் இன்றைக்கும் ராசிபுரம் வட்டாரத்தில் அதிகமான மார்க் எடுத்தது நம்மளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் இது கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபஸ்ட் மார்க்கும் நம்மளது தான். அதே போல் பாஸ் பர்சன்டேஜ் நம்மளது தான். இன்றைக்கி வரைக்குமே அது சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு குறிக்கிறேன்.
நீங்கள் எல்லாம் இதுக்காக டீச்சர்ஸ் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாம் இந்த ஏஜான காலத்தில் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாமே 75 அரௌண்டு 76 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க. நீங்களாம் 66 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க. உண்மையிலுமே அவங்களும் உங்களுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணதுக்காக அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக முடியலனால உங்களுக்காக வந்து உங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சி வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களும் அவங்கள எதிர்பார்த்து அவங்களும் வந்தது உங்களை வாழ்த்துறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வில் எல்லாமே கெட் டுகெதர் பண்ணது வசந்தி அக்கா மூலிமா எல்லாம் பண்ணதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிர்வாகத்தின் சார்பிலும் எங்கள் ஸ்டாஃபுங்க சார்பிலும் என்னுடைய சார்பிலும் அனைவருக்கும் டீச்சர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லாசிரியர் விருது பெற்ற நம்ம ஸ்டூடெண்ட் 76 படித்த ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட சன்னு நல்லாசிரியர் விருது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்குமே டீச்சராக இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லாசிரியர் விருது வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை. அவங்க மிக சிறப்பாக டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்டு இருக்கனால தான் அவருக்கு கிடைச்சது. அவர் வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணல, அதையும் மீறி தொழிலை மீறி அவங்க குழந்தைங்கள்ட்ட சிறப்பாக மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது நம்ம தன்னால் மட்டும் செஞ்சனால தான் அந்த செய்தி வந்து அவங்களுக்கு டிஓக்கு போய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நல்லாசிரியர் விருது வழங்கியிருக்காங்க. அதுவும் பிரைமரியில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் வழங்கியிருக்காங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். பிரைமரியில் வாங்கினது ரொம்ப பெரிய விஷயந்தான். நான் அந்த மாதிரி தரமாட்டாங்க, இவருக்கு தந்திருக்காங்க. அதுக்காக எங்கள் பள்ளி ஆசிரியர் சார்பிலும் நம்ம முன்னாள் ஆசிரியர்கள் சார்பிலும் உங்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ, நான் இந்த ஸ்கூலில் 75 ஜாயின் பண்ணேன். டைப்ரைட்டிங் முடிச்சு டிடிசி முடிச்சுட்டு ஸ்கூல் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூல்லே நான் 11th முடிச்சு 11th முடிச்சுட்டு பிகாம் முடித்து எம்காம் முடித்து பிஎட் முடிச்சுட்டேன். ஸ்கூல்லே நல்லா படிக்கனாலும் படிச்சுட்டு இங்கே இருந்து நல்லா வேலை செய்வேன். எனக்கு ஒரு பொண்ணு 2 பையன். பொண்ணு லட்சுமிதாஸ் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டா. அவள் எம்காம் பிஎடு. பசங்க 2 பேரும் இங்கே பெரிய பில்டிங் கட்டி கொடுத்தான். சின்ன பையன் வந்து ஆஃபீஸ் வேலையெல்லாம் டிஓ ஆஃபீஸில் பார்த்துக்குறான். 2 பெரியவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்னவனுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன். பொண்ணு வந்து கம்பெனி ஆடிட்டிங்காக இருக்கான், பையன் டெல்லியில் வேலையில் இருக்கான். நமது பள்ளியிலே 84-85 படித்த மாணவி லக்ஷ்மி என்பவர் வீநகர் பள்ளியிலே நடுநிலை பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவருக்கு சென்ற ஆண்டு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது அனௌன்ஸ்மெண்ட்டு 2027 தலைவர் சண்முகம் செட்டியார் அவர்களுடைய நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டு விழாவும் இந்த பள்ளி ஆரம்பித்தது 24/6/56 70 ஆண்டுகள் முடிந்தது. அதையும் ஒட்டி ஒரு விழா நடத்த யோசித்திருக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்புகள்லாம் இருந்ததுன்னா அது நிறைவேறும். அது இறையருள் இருந்தால் நடக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் நாம் வந்து கெட் டுகெதர் பண்ணணும்ல, அதுக்கு வந்து என் பையன் தான் இன்ஸ்பிரேஷன். அவன் முத்தாயம்மாள் பாலிடெக்னிக்கில் படித்தான். அவன் வருஷம் அவன் வந்து கெட் டுகெதர் பண்ணுவான். ஒரு தடவை போட்டா கொண்டு வந்து என்கிட்ட காட்டினான். இது என்ன கண்ணு அப்படின்னு கேட்டேன். அம்மா நாங்கள் கெட் டுகெதர் பண்ணணுமா அப்படின்னு சொன்னான். அதை வச்சு நான் திரிபுர சுந்தரிக்கிட்ட சொன்னேன், ஏப்பா என் பையன்லாம் செய்யும்போது நாம் ஏப்பா செய்யக்கூடாதுன்னு கேட்டேன். நல்ல ஐடியாவாக இருக்குன்னு அவள் வந்து வசந்திக்கிட்ட கேட்கலாம்ப்பான்னு வசந்திக்கிட்ட சொல்லவும், வசந்தி வந்து அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் 2012 ஃபஸ்ட் டைமு 2012 அவள் ஒவ்வொரு தடவையும் முயற்சி எடுத்து இந்த இது பண்ணிட்டு இருக்கிறான். அதனால நம்ம எல்லார் சார்பிலையும் வசந்திக்கு நன்றி சொல்லணும். இவர் சோலார் போட்டுட்டு இருக்காரு. சோலார் சிஸ்டம் எல்லாமே செஞ்ச வீடுங்களுக்கு எல்லாமே சோலார்லாம் போட்டுட்டு இருக்காரு. 1 kV 2 kV 3 kV எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த பணி தான் சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாபாரதத்தில் மகாபாரத போர் தூது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரதிக்கு தான் முக்கியத்துவம். சாரதி யாரு? கிருஷ்ண பகவான். அது மாதிரி நம்மளுக்கு சாரதியாக இருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கா அந்த தம்பிக்கு நன்றி சொல்லிடலாம். அடுத்து நன்றியுரை. நம்ம வந்து இவ்வளோ ஏஜ்னு சொன்னார் எல்லாருக்கும், டீச்சர்ஸுங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஏஜ் ஆகி கூட நீங்கள்லாம் எங்களுக்காக முடியாமல் இருந்தால் கூட வந்திருக்கீங்க. அது மாதிரி நம்மளுக்கு அந்த ஏஜ் ஆகிருக்கு. இருந்தாலும் ஒரு இது இல்லாமல் தொய்வு இல்லாமல் நம்ம முடியல அப்படின்னு வீட்டில் உட்காராதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன், முடியல வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு வீட்டில் உட்காராம நம்ம பாட்டுக்கு ஏதாவது ரன்னிங் போயிட்டே இருங்க.
போயிட்டே இருங்க, வந்துட்டே இருங்க, ஒரு ஆக்டிவாக இருங்க. அப்போ தான் லாஸ்ட் வரைக்குமே யாருடைய தயவு இல்லாமல் நம்மளால் கொஞ்சம் ரன் பண்ண முடியும். அதனால் முடியல, கால் வலி, கை வலி, எனக்கு கால் ஃப்ராக்சர் தான். நான் வந்து டீச்சர் ஒவ்வொரு தடவை நான் நினைப்பேன், அவங்க ஸ்போர்ட்ஸில் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் சாம்பியன், நானும் ஸ்போர்ட்ஸ் நிறையா செஞ்சுருக்கேன், நான் நிறையா செய்வேன். அவங்க ஜோனல் நடத்துனீங்க இல்லைங்க டீச்சர், ஜோனல் நடத்தினோம், அந்த இதெல்லாம் நான் கலந்துட்டு இருந்திருக்கேன். ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். நான் கால் ஃப்ராக்சர் தான் இருந்தாலும் என்னால் முடியலன்னா கூட நான் நடந்துகிட்டே தான் இருப்பேன். மேலே உட்காருங்கம்பாங்க, இல்லை நான் வீட்டில் கீழே தான் உட்காருவேன், வெளியே போனால் தான் கொஞ்சம் மேலே, இல்லைன்னா வீட்டில் கீழேயே தான் உட்காந்து எந்திரிப்பேன். அந்த மாதிரி எல்லாரும் கொஞ்சம் கீழே உட்காருங்க, கீழேயே உட்காருங்க, எந்திரிங்க, அப்போ தான் ஆக்டிவாக இருக்க முடியும். நம்மளுக்கு முடியலன்னு சொல்லிட்டு தயவு செய்து இருக்காதீங்க, எங்கேயாவது ஒன்று நடந்து போங்க, கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷமாவது ஒரு நாளைக்கு நடங்க, கீழே ஒரு 10 தரமாவது எந்திரிச்சு உட்காந்து எந்திரிக்க பழகிக்கோங்க. ஆமாம் டீச்சர், நான் வந்து என்னால் முடியாது தான், ஒரு கால் மடக்க முடியாது, ஒரு கால் தான் மடக்க முடியும், இருந்தாலும் நான் உட்காந்து எந்திரிச்சிட்டு கீழே நீட்டி ஒரு கால் நீட்டி தான் போயிட்டு உட்காருறேன். அப்போ இளமையாக இருக்கிறதுக்கு காரணம் மனசு இளமையாக இருக்கு. விஜய் அவங்க இளமையாக இருக்கிறதுக்கு காரணம் விட அவங்க மனசு இளமையாக இருக்கு, உடம்பு இளமையா இல்லை, அவங்க மனசு இளமையாக இருக்கு. பாருங்க, நம்ம டீச்சர்ஸுங்கெல்லாம் இன்னும் 2 வீலர் ஓட்டுறாங்களாம், 2 பேருமே ஓட்டுறாங்க 2 வீலர். நான்லாம் கற்றுக்க ஆசைப்பட்டேன், எங்கள் வீட்டில் விடல, எதுக்குமே விடல, எங்கள் வீட்டுக்காரர் அதுவும் விடல, சுத்தமாக அவரும் எங்கேயும் விட மாட்டேன்னு. அதனால் எனக்கு இன்னும் ஆசை. இல்லை இளமையாக தெரியுது, அவங்க முகத்திலேயே தெரியுது, இளமை வந்து அவங்க முகத்திலேயே தெரியுது. நம்மளை விட அவங்க இளமையாக இருக்காங்க தெரியுமா, உண்மையாக சொல்கிறேன், நம்மளை விட அவங்க இளமையாக இருக்காங்க. இன்னொன்று, ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு சிலர் வந்து இருக்காங்க, பார்த்தா கூட நல்லா பழகணுங்களா இருப்பாங்க, பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போவாங்க, அந்த மாதிரி இருக்காதீங்க. எல்லார்ட்டையும் நல்லா சிரித்து பேசுங்க, சிரித்து பழகுங்க, நல்லா க்ளோஸ் ஆயிருங்க. க்ளோஸ் ஆன சிரித்து பேசினாவே இளமை தானாக வந்துடும். எங்கள் செட்டிலே நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி தெரியுமா, அந்த டீச்சர் என்னை பார்த்தா சிரிக்கிறது இல்லை, பேசுறது இல்லைம்பாங்க. அப்போ நல்ல அன்போட பழகுங்க, ஆசையாக இருங்க. அடுத்தவங்க கிட்ட பக்கத்தில் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க, தனிமையில் இருக்காதீங்க, தயவு செய்து யாருமே தனிமையில் இருக்காதீங்க. குழந்தைங்க எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்க. நன்றியுரை. இந்த விழாவிற்கு வெவ்வேறு ஊர்களில் இருந்து வருகை புரிந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவியருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிலும் முக்கியமாக இடத்தை நமக்கு கொடுத்து இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த நமது பள்ளி செயலாளர் திருமதி எஸ் கோமதி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாபு அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த விழா நடத்துவதற்கு நிதியுதவி செய்த அனைத்து தோழிமார்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு உதவி செய்த நந்தகுமாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெவ்வேறு நல்ல உள்ளங்கள் இந்த விழாவிற்கு வந்திருந்து எங்களை வாழ்த்தினதற்கும் நன்றி. முக்கியமாக கிங் கலை ஆர்ட்ஸ் அவர்களுக்கும் நன்றி. ஊடகத்துறை அவர்கள் வந்து இருந்து நமக்கு செய்தி தொடர்பாளராக இருந்து எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள், அதுவும் நன்றி. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் பெருமையடைகிறேன். தயவு செய்து அனைவரும் இருந்து சாப்பிட்டு விட்டு செல்லவும், அனைவரும் தயவு செய்து இருந்து சாப்பிட்டு விட்டு செல்லவும்.